குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைக்கும் பாசிச சக்திகளுக்கு கடுகளவு கூட இடம் தரக்கூடாது என மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. புதிய வாக்காளர் இணைக்கப்படுவதை தொடர்ந்து கண்காணித்து வெற்றியை எட்டும் வரை கவனம் சிதறாமல் உழைக்க அறிவுறுத்தல். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்த விவசாயிகள். மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தியதால் விவசாயம் செழிப்பதாக பேட்டி. சென்னை பெசன்ட் நகரில் மகளிர் சுய உதவி குழுக்கள் நடத்தும் உணவு திருவிழா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காவல்துறையில் காலியாக உள்ள 1299 போலீஸ் எஸ்ஐ பணியிடங்களுக்கு தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் 46 மையங்களில் 1,78,000 பேர் தேர்வு எழுதினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 23, 24ஆம் தேதிகளில் கிளாம்பாக்கத்தில் இருந்து 780 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 91 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிப்பு. 55 ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டது முட்டை கொள்முதல் விலை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.35 நிர்ணயம். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அமலுக்கு வந்தது பிபிஜி ராம்ஜி திட்டம். மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததால் அமலுக்கு வந்தது. அதிமுகவில் பதவி சுகம் அனுபவித்தவர் செங்கோட்டையன். தாவேக்க தூய கட்சி இல்லை, அது ஒரு கலப்பட கட்சி என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடும் விமர்சனம். 55 ஆண்டுகால 50 ஆண்டுகால அனுபவிச்சு நீ, அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன், அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் 100 விமானங்கள் ரத்து. 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. பஞ்சாபில் பாலியல் புகாரில் சிக்கிய MLA ஹர்மீத் சிங் மதான் பஜ்ரா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிப்பு. சொத்துக்களை முடக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டதால் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியில் பரபரப்பு. மாமல்லபுரத்தில் மங்கள இசையுடன் தொடங்கியது இந்திய நாட்டிய விழா. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு. மூலதன செலவுக்கு மட்டுமே அரசு கடன் வாங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவுறுத்தல். மூலதன செலவை விட 3 மடங்குக்கும் கூடுதலாக கடன் வாங்கி கடன் சுமையில் அரசு தள்ளிக் கொண்டிருக்கிறது என குற்றச்சாட்டு. பள்ளிகளில் மாணவர்கள் பகவத்கீதை வாசிப்பது கட்டாயம். உத்தரகாண்ட் அரசு உத்தரவு. நாடு தழுவிய போராட்டத்திற்கு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அழைப்பு. முழு தேசமும் அதன் உரிமைகளுக்காக எழுந்து நிற்க வேண்டும் என வேண்டுகோள். விண்வெளிக்கு சர்க்கர நாற்காலியுடன் சென்று முதல் மாற்றுத்திறனாளி பெண். மேலே செல்லும் ஒவ்வொரு கட்டமும் மிகவும் அருமையாக இருந்தது என பொறியாளர் மைக்கேடா நிகழ்ச்சி. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் கர்நாடக வீரருக்கு 6 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும். வெள்ளி வென்றால் 4 கோடி ரூபாயும், வெண்கலத்திற்கு 3 கோடி ரூபாயும் வழங்கும் என முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. இந்திய வருகையின் மூலம் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு 100 கோடி ரூபாய் வருமானம். GST வரியாக 11 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதாக தகவல். இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார் இந்திய வீராங்கனை வைஷ்ணவி சர்மா. டிபேட் கேப் வழங்கி வரவேற்றார் இந்திய மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்தின் டாம் லாதம் கான்வே இணை புதிய சாதனை. 2 இன்னிங்ஸிலும் சதம் விளாசிய முதல் தொடக்க ஆட்டக்காரர்கள் என்ற பெருமை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். வரும் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.